ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம நந்தினி அருணாச்சலத்துக்கு குணமாகணும்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ண போயிருப்பாங்க. ஹரிதா கொடுமைப்படுத்தினால மயக்கப்பட்டு விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம நந்தினியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. சூர்யா சும்மா விடுவாங்களா ஹரிதாவை இப்படி பண்ணதுக்கு? ஸோ சூர்யா ஹரிதாவை செம்மையாக வெளுத்து வாங்க போகிறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம நந்தினி அருணாச்சலையாவுக்கு குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் நிறையா பிரார்த்தனை பண்ணுறாங்க. முட்டி பிரதேசம் பண்ணும்போது நம்ம ஹரிதாவும் மாதவியும் இது பிடிக்காம இந்த நந்தினி இதெல்லாம் ட்ராமா பண்ணி நம்ம அம்மாவோட மனசில் இடம் பிடிக்கலான்னு பார்க்குறா. அதுவும் இல்லாமல் சூர்யாவோட மனசில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இடம் பிடிக்கலான்னு பார்க்குறா. இவ வேண்டிதான் நம்ம அங்கிளுக்கு குணமாக போதா அப்படிங்கிற ஒரு கேவலமான கெட்ட எண்ணத்தில் ஹரிதாவும் மாதவியும் சேர்ந்துட்டு நந்தினியை கொடுமைப்படுத்தாத குறையா நந்தினி முட்டி பிரதேசத்தில் போகும்போது உப்பு, மிளகா பொடி, பீங்கான்னு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை போட்டு நந்தினியை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. நந்தினி முட்டி ஃபுல்லாக ரத்தமாக வந்துடுச்சு. இதை நம்ம நந்தினியோட அக்கா நந்தினி கூட கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க இதை பார்த்து நம்ம ஹரிதா பீங்கானை போடும்போது நந்தினியோட அக்கா ஹரிதாவை பார்த்து, உனக்கு இதுக்கெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே கிடையாது, இவ்வளோ கேவலமான வேலை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹரிதா ஏய் சி வாயை மூடு, நீங்கள் ரெண்டு பேருமே ட்ராமா தானே பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கள் வீட்டில் என்ன நீயும் இடம் பிடிக்கலான்னு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு நந்தினியோட அக்கா ஹரிதா பேச, நந்தினியோட அக்கா சும்மா விடுவாங்களா? ஹரிதாவையும் மாதவியும் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குன்னு வாங்கி விட்டுட்டாங்க. உடனே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்துட்டு இருந்தேன் நம்ம நந்தினி கண்டிப்பாக வேண்டுதலில் முடிச்சிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க. இதுக்கான விட தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நந்தினியை பிடிக்கும் அப்படின்னா நந்தினி சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா சார் பிடிக்கும் அப்படின்னா சூர்யா சார் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரியல்லே யாரோட ஆக்டிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி இவங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது இந்த விஷயம் அப்படி நடந்துகிட்ருக்கு. நம்ம நந்தினி ரொம்ப காயப்பட்டுட்டாங்க. நந்தினிக்கு ரொம்ப பிளட்டு ப்ளீடிங் ஆயிடுச்சு ஹரிதா மாதவி பண்ண கேவலமான செயல்னால. ஆனால் இருந்தாலும் நந்தினி பிரார்த்தனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் முடித்தாங்க. முடிச்சதுக்கப்புறமா நந்தினிக்கு பிளட்டு ரொம்ப லாஸ் ஆனதுனால நந்தினி ஒரு கட்டத்தில் மயக்கப்பட்டே விழுந்துட்டாங்க. மயக்கப்பட்டு விழுந்தோடனே ஹரிதாவும் மாதவி அந்த இடத்துல நிற்கவே இல்லை. உடனே இதை பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ சும்மா ட்ராமா தான் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு நந்தினியோட அக்காட்ட இன்னும் ஹரிதா சொல்கிறாங்க, என்ன இவ நடந்து வந்தா இவ மயக்கப்பட்டு விழுந்துருவாளா? ஆஃப்டர் ஆல் என்ன உப்பு மிளகா பொடி தானே, இதில் நடந்தோடனே இவளுக்கு என்ன பொத்துக்கிட்டு மயக்கம் வந்துடுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா நந்தினியோட அக்காட்ட கேட்கும். நந்தினியோட அக்கா ஹே சி அதே மாதிரி நீ நட பார்ப்போம், நான் உப்பையும் மிளகா பொடியும் போடுறேன், நீ அதில் நடந்து வா, நீ மயக்கப்பட்டு உழுகிறியா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹரிதாவும் மாதவி அவங்களுக்கு என்ன பேசுகிறேன்னே தெரில. உடனே நந்தினியோட அக்காவை அவங்க வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டு ரெண்டு பேரும் இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் என்னாலலாம் பார்க்க முடியாது, வா மாதவி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா மாதவியை கூட்டிகிட்டு ரெண்டு பேரும் ரிட்டர்ன் போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியோட அக்கா நந்தினி மயக்கப்பட்டு விழுந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதோட அந்த கோயிலில் இருந்து ஒரு பூசாரி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. நந்தினியோட அக்கா நந்தினி எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு எழுப்ப அங்கே இருந்தவங்க கோயிலில் இருந்தவங்க எல்லாருமே நந்தினி தூக்குறாங்க. தூக்குனதுக்கப்புறமா நந்தினி மயக்கம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அங்கேருந்து பார்த்த பூசாரி அவங்க ஓடி தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தண்ணி எடுத்து வந்தோடனே நம்ம நந்தினியோட அக்கா தண்ணியை வாங்கி நந்தினியோட மூஞ்சியில் தொளிக்கிறாங்க. நந்தினி எந்திரிக்கவே இல்லை. நந்தினிக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. உடனே நந்தினியோட அக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அவங்கக்கிட்ட சூர்யாவோட நம்பரும் கிடையாது, அந்த வீட்டோட யாரோட நம்பரும் கிடையாது. ஏன்னா நந்தினியை அவங்க எப்போயாச்சும் பார்க்க வருவாங்க, இந்த கோயில் குளம் அப்படின்னா மட்டும்தான் நந்தினியை கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு இதில் நந்தினியோட ஃபேமிலி கூட யாருக்கிட்டையுமே நந்தினியோட அக்கா டச் இல்லாதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே 108 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே ஆம்புலன்ஸ் வந்துடுது. வந்ததுக்கப்புறமா ஆம்புலன்ஸில் வச்சு நந்தினி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் நந்தினி பெட்டில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நந்தினியை செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கு, காலையிலேருந்து இவங்க சாப்பிடாதனால, அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு ஒழுங்கான தூக்கம் இல்லை, அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கு, நீங்கள் கொஞ்சம் இவங்களை நல்லா பார்த்துக்கோங்க, இன்றைக்கி அவங்க கண்டிப்பாக நல்லபடியாக தூங்கணும், நல்லா சாப்பிட்ணும், நீங்கள் இந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸு நந்தினியோட அக்காட்ட சொல்லி விட்றாங்க. நந்தினியோட அக்காவும் சரி மேடம் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராங்க. வாங்க போகும்போது தான் ஆப்போசிட்டில் நம்ம சூர்யாவோட கார் வருது. கார் வந்ததுக்கப்புறமா சூர்யா
வந்து காரை வந்து நந்தினியோட அக்காவை பார்த்தோன்னே நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு சூர்யா வந்து நந்தினியோட அக்காட்ட கேட்குறாங்க, என்னாச்சு காலையிலேருந்து நந்தினி வீட்டுக்கே வரல, அவளுக்கு கால் பண்ணாலும் காலே எடுக்கலை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே தான் நம்ம நந்தினியோட அக்கா வந்து எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சூர்யா, இந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து என்னையும் தான் நந்தினி கூப்பிட்டா. நான் அதோட நாங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு நந்தினி வந்து முட்டி பிரதேசம் பண்ணா, ஏன்னா வந்து அப்பாவுக்கு குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இது பொறுக்காமல் அந்த வீட்டில் இருக்கிற உங்கள் அக்காவும் அந்த ஃபாரின்லேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்கல்ல, அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து நந்தினியை வந்து கொடுமைப்படுத்தாத குறையா உப்பு, மிளகா பொடி, பீங்கான்னு இப்படி எல்லா வேலையும் பண்ணாங்க. ஆனால் நந்தினி வந்து அவள் பிரார்த்தனை மட்டும் விடவே இல்லை. சூர்யா, உங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக குணமாகணும்னு நந்தினி ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து எடுத்து சொல்கிறாங்க. உடனே சூர்யாவுக்கு செம்ம ஆத்திரம் வந்துருச்சு. அந்த குட்டி பிசாசு இதெல்லாம் பண்ணானா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் நந்தினியை இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு, ஹரிதாக்கு அவ்வளோதான்டா போச்சு, சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அதே தான் நடக்க போகுதுங்க. அதோட சூர்யா வந்து பல்ல கடிச்சிட்டு நந்தினியோட அக்காட்ட, எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க நீங்கள், நான் இப்போவே வந்து உடனே வந்து நான் நந்தினியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க அக்கா வந்து ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் வந்து சொல்கிறாங்க. உடனே சூர்யா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கார் எடுத்துகிட்டு நந்தினியோட அக்காவே வந்து ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் வண்டியில் ஏறுங்க, நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நந்தினியோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சூர்யா, பக்கத்தில் தான் இருக்க ஹாஸ்பிட்டல், நான் நடந்து வந்துடுவேன். இப்போ வந்து நந்தினிக்கு வந்து மருந்து மாத்திரை சாப்பாடெலாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நந்தினி வந்து நேற்று நைட்லேருந்தே சாப்பிடாமல் இருந்திருக்கா சூர்யா, இந்த விஷயம் எனக்கு கூட தெரியாது, நந்தினி எதுவுமே சொல்லலை. ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்தாலா, இல்லை மனசில் என்ன கவலைன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தான் வந்து கவலையில் இருப்பா. என்னை விட நந்தினி தான் அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பா. அவள் ரொம்ப பாசக்காரி, அவளை மாதிரி யாருனாலையும் வர முடியாது. ஆனால் அவளையே போய் இந்த மாதவி ஹரிதாவை இப்படி துன்பப்படுத்துவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. நந்தினி கூடவே நான் இருக்கணும் போல், இல்லைன்னா இவளுங்க நந்தினியை கொண்டாலும் கூட கொன்றுவாளுங்க. அவளுங்களுக்கு போய் நான் வச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு நான் இப்போ நந்தினியை பார்க்கணும், அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து நந்தினியோட அக்கா கிட்ட வந்து சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. நந்தினியோட அக்கா வந்து, நீங்கள் போங்க சூர்யா, நான் வந்து மாத்திரை மருந்து, பால், பன்னு இதெல்லாமே நான் வாங்கிட்டு வரேன் நந்தினிக்கு, நீங்கள் போய் வந்து நந்தினியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சூர்யாவும் நந்தினியை பார்க்குறதுக்காக வந்து கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. வேகமாக போனால் நந்தினி வந்து அட்மிட் ஆகி அப்படியே கிடக்குறாங்க. கடந்ததுக்கப்புறமா நம்ம சூர்யா வந்து நந்தினி நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். கூப்பிடோடனே நம்ம நந்தினிக்கு வந்து என்னென்னா ட்ரிப்ஸ் ஓடிட்டுருக்கு. அந்த பிளட் ரொம்ப போனால பிளட்டும் வந்து பிளட் பாக்கெட்டும் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. நந்தினி வந்து இன்னும் கண் முழிக்கவே இல்லை, ரொம்ப மயக்கத்தில் இருக்காங்க. உடனே சூர்யா வந்து நந்தினியோட காதில், நந்தினி நான் சொல்கிறது கேட்குதா நந்தினி, ஏன் நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படுற, அப்பாவுக்கு ஸ்பெஷல் டாக்டர் வச்சு பார்த்தா குணமாயிரும், ஆனால் அவனோட பிரார்த்தனை என்றைக்குமே வீணாகாது நந்தினி, அந்த ஹரிதாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.